டியூஸ்டே மார்னிங் வந்து எப்பவும் போல தாங்க வெளியே போயிட்டு நிலவாசலில் கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டு எதிர்க்க இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த வாசல்லையே வந்து கோலம் போட்டு கொஞ்சம் டியூஸ்டேனா நம்மளுக்கு சாமி கும்பிட்ற வேலை இருக்குது இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு வெளியே வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டோட வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மண்டேவே ஒரு தடவை க்ளீன் பண்ணேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் டர்ட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. இந்த கோலம் யாருக்காச்சும் தெரியுமா? துளசி மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி போடுவேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டை ஃபுல்லாக மாஃப் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. மாஃப் போடுறது வந்து பார்க்க தான் ஈஸியான வேலை மாதிரி தெரியும், பட் ஆனால் கையிலேருந்து முதுகுலேருந்து வலிக்கும் பாருங்கள். ஒரு வலி ரொம்ப கஷ்டங்க. கிச்சன் போட்டு, ஹால் போட்டு, 2 ரூமை போட்டு, அதுக்கப்புறமா ஒரு டைனிங் ஹாலை போட்டு, ஐயோ ஏன்டா எப்போ இவ்வளோ பெரிய வீட்டை கட்டணும் அப்படின்னு தோணும். ஈவினிங் வந்து கோலம்லாம் போட்டு பூஜை விலாக் தான் இந்த விலாக் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது பாருங்கள், என் குட்டி ஏன் சும்மா இருக்கா, நான் என்ன செஞ்சாலும் அதை கழிச்சிட்டே இருப்பான். பட் பூஜை ரூமில் வந்து கொஞ்சம் வராமல் பார்த்துப்போம். ஏன்னா வந்து எப்போவுமே லாக் போட்டு வச்சுருப்போம். காலையிலே வந்து கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. ஆரணி பூ போயிட்டு நடுவுலேயே வந்து பூவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. சாமந்தியை வந்து வேறு டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும்னு பார்த்தேன், பட் கிடைக்கல. பட் இருந்தாலும் வந்து பன்னீர் ரோஸ் கிடச்சிது. பன்னீர் ரோஸ் வந்து செம்ம வாசனையாக இருக்குங்க. மோஸ்ட்லி வந்து அந்த ரோஸ் கிட்ட ஒரு 10 ரூபாய்க்கு அட்லீஸ்ட் 20 ரூபாய்க்காச்சும் வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். இந்த மாதிரி வந்து வெத்தலை போட்டு தான் வந்து நான் வந்து விளக்கேற்றுவேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வாரம் ஏற்றிருப்பேன், ஒரு 2 இயர்ஸாக ஏற்றிருப்பேன். அப்போ யோசிச்சிங்க எத்தனை வாரம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வீட்டில் வந்து ஒரு 2.5 இயர்ஸ் மேலே ஆகுது நான் இந்த சாமி கும்பிட ஆரம்பித்து. யாருக்கெல்லாம் வந்து இந்த வெத்தலை விளக்கு போட்டு நல்லதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் வந்து நம்மளுக்கு நல்லது நடக்குது அப்படின்றத விட நம்ம ஒரு விஷயத்த நம்புகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஒருத்தவங்க கடவுள் இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து நம்ம நினச்சது நடந்து அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம நினச்சோம் இதுதான் நடக்கணும் அப்படி யூனிவர்ஸ் கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இல்லை அப்படின்னாலும் நம்ம அதை வந்து ஒரு வேளை இது நம்மளுக்கு கிடைக்காம இருந்தால் தான் நல்லது போல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பின்னாடி புரியும். எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஒரு விஷயம் நடக்கலேன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பரவாயில்ல அதை நடக்காமே போயிடுச்சு அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அதான் வந்து நம்மளுக்கு யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்மக்கிட்ட வந்து சேர்த்துரும். எதுவாக இருந்தாலும் சரி, அது வேலையாக இருக்கட்டும், அது கஷ்டமாக இருக்கட்டும், அது சந்தோஷமான விஷயமா இருக்கட்டும். இந்த டைம் நம்மளுக்கு கஷ்டம் நடக்குது அப்படின்னா அந்த கஷ்டம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த டியூஸ்டே விலாக் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.